வணக்கம். நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆல்ரெடி நம்ம சூப்பரான ஷார்ட்கட்டே நம்ம பார்த்துருந்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை ரூபாய் 774.40 ஆகும். கூட்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன டவுட்னா, சார் சிம்பிளை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த தொகையை மேலே நோட் பண்ணோம் 774.40. அசல் விலை கீழே நோட் பண்ணோம் 640. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்துச்சுன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலேயும் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க, கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஆக்சுவலாக என்ன வரும், 7 7 4. அந்த 2 அந்த பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகிடும், 2 டிஜிட் அப்படியே முழுசாக மாறிடும். இங்கே 6 4 0 0 0ன்ட்டு எக்ஸ்ட்ரா வந்துடும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ்ட்ரா வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் சின்ன சின்ன நம்பராக எடுத்துட்டாலுமே கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அழகாக நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம். கவனிங்க, இப்போ 2ஆல் அடிச்சு கொடுத்தா அப்படின்னா கீழே 2 6 2 4 2 0 அப்படியே போட்டுருவோம். அடுத்து மேலே 2 6 பேலன்ஸ் 1 17னா 8 16 பேலன்ஸ் 1 14னா 7 2 14 இங்கே 2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் 2ஆலே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 1, அடுத்து இங்கே 6 வரும். ஓகேவா? இந்த சைடு 1 பேலன்ஸ் 1 18னா 9 2 18 2 6 பேலன்ஸ் 1 6ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 8 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 9 2 18 பேலன்ஸ் 1 13னா 6 2 12 பேலன்ஸ் 1 16னா 8 2 16. மறுபடியும் 2ஆல் அடிச்சு கொடுத்தா 400. இங்கே 4 4 2 8 பேலன்ஸ் 1 16னா 8 2 16. இங்கே மறுபடியும் 4. இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு சிம்பிளை பண்ணுறது என்னவா வரணும், 2 ஆண்டுகள் அப்படின்னு வந்தாவே ஸ்கொயர்னு வரணும். அப்போ 484 டிவைடில் 400 வந்திருக்கு அப்படின்னா 484 22ஓட ஸ்கொயர் வேல்யூ, 400ங்கிறது 20ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருச்சா? ஸோ 2 ஆண்டுகள் அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கொடுத்துருக்க இந்த 22 ஸ்கொயர் 20 ஸ்கொயருங்கிறத நம்ம நோட் பண்ணுவோமா? அப்போ நோட் பண்ணும்போது இங்கே 22 வரும், இங்கே 20 வரும். ஓகேவா? அந்த ஸ்கொயர் நம்ம நோட் பண்ண அவசியம் இல்லை. கீழே 20ஓட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்கும், 5 மல்டிப்ளை பண்ணால் தான். அப்போ மேலே நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 2 10க்கு 0 பேலன்ஸ் 1, இங்கே 2 10 1 11 110ன்னு கிடைக்கும். இங்கே 100 தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். 110 அப்படின்னா 100ஓட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. 100ஓட 10 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 10%ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ சிம்பிளை பண்ணுறது நீங்கள் டைரெக்டாக 6400 பார்க்கும்போது 8ஆல் அடிச்சு கொடுத்து அடுத்தடுத்து வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிங்க.